விஜய் அவர்களை கடித்து வைப்பதற்காக புது புதுவான பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே களமிறக்கி விடுகிறது திமுக. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசுறது எல்லாமே ஆபாசமா தான் இருக்கும். அவர் குடும்பம்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒருவேளை இப்படி தான் பேசிக் கொள்வார்களா இருக்கும். புதுசா யார் வந்திருக்காங்கன்னா வெங்கட், பாஸ் வெங்கட் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அவர் வேற ஒன்றும் சொல்லல. விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து, மன்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு என்ன சொல்லிட்டாரு இப்போ பாஸ் வெங்கட் அவர்கள் சொல்றாரு, ஆமா நாங்க அப்படிதான் சொல்லுவோம் திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பெயரை சொல்றாங்களா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண வைக்கிறாங்களா. இங்க ஒரு பெரிய கோல்மால், அது இந்திய சுதந்திரம் அடைந்ததுலேருந்து அப்படி ஒரு கோல்மால் இருக்கு. ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், ஏகப்பட்ட நிறுவனங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிறுவனம்லாம் உண்மையிலேயே ஹிந்துஸ்தான் ஆகிய இந்தியாவுக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களாம் இந்தியாவுக்கு சொந்தமானவங்க கிடையாது. அவங்க UK, US, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனங்களா இருக்கும். அவங்க இந்தியர்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் தான் ஹிந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் மாதிரி ஏதோ ஒரு பேரை வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான பேரை வச்சோன்னே நம்ம என்ன செய்வோம், ஐயோ நம்ம நாட்டு நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுக்காம இப்படி அப்படின்னு சொல்லி இந்த பெயரில் ஒரு அரசியல் அப்படிங்கிறத செய்வாங்க. இதே மாதிரி நமக்கே தெரியாத சில பெயர்கள், அதாவது பொதுவான பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் என்னன்னு சொல்லட்டா, மலர் அப்படிங்கிறது எல்லா மதத்திற்கும் பொதுவானது தான், எல்லா சாதிக்கும் பொதுவானது தான். அடுத்ததா ஸ்டாலின், அவர் எப்படி சொல்லலாம், இவர் ஹிந்து மதமா கிறிஸ்துவ மதம் அதெல்லாம் இல்லை, ஒரு லீடர் இருந்தார், அவருக்கு ஒரு பெயர். ஆனால் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கே பல கதைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஒரு 3-4 கதைகளை இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சு இல்லாட்டி அவங்களுடைய DMK அவங்களுடைய ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக இப்போ விஜய் அவர்களை ஒரு மதவாதியாக காண்பிக்க வேண்டும், அவ்வளவுதான். இது ஆக்சுவலா சங்கி குரூப் தானப்பா பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேர் எதிரா அந்த பக்கம் பாயாசம், இந்த பக்கம் பாசிசம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, இந்த போஸ் வெங்கட் மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு, நான் பெரிய தமிழன் தெரியுமா ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இவர் யாரு, அவருக்கு வேற பேர் இருக்கு, அவரே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் கொஞ்சம் கீழறினால் இவருடைய வண்டவாளத்தில் எல்லாமே அரசியல் சதுரங்கத்தில் போட வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு கட்ட இவரை அடி அடிச்சனால இப்போ விட்டுருலாம்.